அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சியின் காரணமாக இவை நடந்தே தீரும். அதிரடியான பல்வேறு விதமான மாற்றங்கள் குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் குரு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறார். இந்த 4 மாதங்கள்ல அபரிவிதமான மாற்றமானது ஏற்பட இருக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் இந்த தருணத்துல சனி பகவானும் வக்ரகதியில அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கிறார். மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் அதிசார சனி பயிற்சியாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மேலும் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இருந்தாலும் கூட எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் வக்ர பயிற்சியின் காரணமாக செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதல்கள் கிடைக்க இருக்கிறது. மீண்டும் சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் கூட அஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து விடுபட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்கும் தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. முழுவதுமாக அஷ்டம சனி பாதிப்பு எப்போது விடுதலை அடைகிறது என்றால் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து முழுமையாக அஷ்டம சனியின் பாதிப்பும் குறையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கின்றன. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மிக சிறந்த வளர்ச்சியும் எதிர்பாராத நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறுகிறது என்று பார்த்தால் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் மிகப்பெரிய அளவு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை முழுமையாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே வக்ரகதியில் திரும்பினாலும் சிறந்த யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூறுகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 3, 5, 7 ஆகிய இடங்களை குரு பகவானுடைய சுப பார்வை புனிதப்படுத்துகிறது. எனவே குடும்ப ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். ஒற்றுமை நிலவும். முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் கைகூடும். புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிட்டு சரி செய்வதற்கான வாய்ப்பும் சரியாக நடத்தி முடிப்பதற்கான யோகத்தையும் குரு பகவான் கொடுக்க இருக்கிறாருங்க. எனவே இந்த குரு வக்ர பயிற்சியில அதிரடியான பல மாற்றங்கள் குடும்ப ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியிருக்கின்றன. புதியதாக பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகும் மேலும் லாபஸ்தானத்திற்குரிய பலன்கள் கிடைக்க இருக்குங்க. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மிக அற்புதமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல லாபம் கிடைக்க போகிறது. குடும்ப ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் மாறி இருப்பது, அதிலும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது ஜீவனஸ்தானம் வலுப்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குங்க. மேல் அதிகாரிகளிடம் மற்றும் சக ஊழியர்களுடன் நீங்கள் எதிர்பார்த்த பணி இணக்கம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய வாய்ப்பு என்பது நிரந்தர வேலை கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நிரந்தர வேலை கிடைப்பதற்கான முதன்மை யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சற்று திட்டமிட்டு செயல்பாடுகள் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. குரு பகவான்
லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். நீங்கள் நினைத்தபடியே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அதிரடியான பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம் வக்ரகதியில் திரும்ப இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது கூடுதல் அலைச்சலும் சிரமமும் சந்தித்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் என்றே சொல்லலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்பும் மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி சொந்த தொழில் புரிவதற்கான யோகமும் உருவாகி இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் சாதனை புரிவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவான் மிக சரியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களுடைய இடம் இருக்கக்கூடிய ஆர்வத்தை செயல் வடிவம் கொடுப்பதற்கு மிக சிறந்த சரியான காலகட்டம் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே அதீத முயற்சியில் ஈடுபடுங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவான் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் வராதுங்க. எனவே துணிந்து பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்ளுங்கள். நல்லதொரு பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான விஷயங்கள்ல இருக்கிறது. கலைத்துறை ரீதியான விஷயங்களை பார்த்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் வக்ர நிலையில் மாறினாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. உங்களுடைய சொந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். மேலும் உங்களுக்கு கலைத்துறை ரீதியான சாதனைகள் வெளிப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை முழுவதும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் குறிப்பாக சினிமா துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னணி நடிகர்களுடன் நடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது. வருமானம் உயரக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வக்ர நிலையில் திரும்புவதால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. கட்சியிலும் சரி மக்களிடமும் சரி நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் சற்று நிதானம் தேவைப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயிலக்கூடிய யோகம் உருவாகி இருக்கிறது. கல்வி சார்ந்த சூழ்நிலை மகிழ்ச்சியாக அமையும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிச்சயம் கிடைக்கிறது. பல நன்மை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. வயல்வெளி மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது. மேலும் அரசாங்க உதவிகள் எளிதில் கிட்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிரமங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வலுவிழந்து வக்ர நிலையில் சஞ்சரித்தாலும் கூட லாபஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. எனவே செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நல்லதொரு வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு காத்திருக்கிறது. குடும்ப சூழ்நிலையும் சரி வெளிவட்டார சூழ்நிலையும் சரி மகிழ்ச்சிகரமாக அமையும். மேலும் மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.